மறுநாள் இன்றைய தினம் செயல் வீரர் கூட்டத்தை நடத்த வேண்டும், அனைவரையும் அழைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இன்றைய தினம் ஊட்டியிலே இது போன்ற செயல் வீரர் கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அதை சொல்லுகிறேன் சொன்னால், அனைத்து தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு இது ஒரு வியூகம். அதற்கு தான் இந்த செயல் வீரர் கூட்டம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இங்கு வந்திருக்கிற அனைத்து தோழர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் 3 தொகுதி இருக்கிற அந்தந்த உறவினர்களுக்கு நீங்கள் எல்லாம் தொலைபேசியிலும் நீங்கள் போகிற இடமெல்லாம் சந்தித்து 3 தொகுதியிலும் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் சொல்லி வாக்குகளை அளித்து 3 என்ன நினைக்கிறோம், கூட்டம் கூட்டிட்டோம் ஜெயிச்சிட்டோம் இல்லை. நம்ம தயவு செய்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும், 15 நாள் தான் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் 3 காசு கொடுத்துருக்காங்க. கூடலூர் ஜெயிக்கணும், குன்னூர் ஜெயிக்கணும், ஊட்டி ஜெயிக்கணும். அன்பாக வேண்டுகொள்ளணும்னா நம்ம தயவு செய்து ஒரு 10 நாள் மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து நம்ம பணியாற்றி நம்ம கவுக்கு வராமல் நம்ம ஊர்லேயே இருந்து அந்த வில்லேஜ் வீட்டு வாரியாக போய் நம்ம மக்களை சந்தித்து நல்ல காரியங்களை செஞ்சுருக்கோம். அதை எடுத்து வைக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம இதில் ஊட்டி தொகுதிக்கு ஆனால் அந்த கணேசன் இருக்காரு, அவர் கொஞ்சம் வேலையாக வெளியே போகணும்னு சொல்லி போகிறாரு. அவர் நல்ல பேர் காரணம் நம்ம தோட்டத்துக்கு சொல்கிறாரு. இப்போ என்னன்னா, இந்த குண்டா வட்டாரத்தில் நம்ம ஊட்டி தொகுதியில் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம மெயின் பிரச்சனை பஸ் ஸ்டாப்ல வந்து பார்க்கிங்கு உங்களுக்கு தெரியும், இடம் ஒதுக்கி மலையாளத்தை பிடித்துட்டாங்க, ஒடிசாவை பிடித்துட்டாங்க, எல்லாம் வர அங்கிருந்து வரத்துக்கு அவங்க ஒன்றும் புரியல. கரெக்டாக திருத்தணி வரைக்கும் வந்தான். ஆந்திரா வர சந்திரபாபு நாயுடு சொல்ல வந்தான். திருத்தணி வந்த உடனே காலம் வைக்கலாம் வச்சு அங்கே ஒரு எல்லை சாமி கொண்டு வர பிடிக்குது. உள்ள விட மாட்டேங்குது. யாரும் வெள்ளச்சாமி கிட்ட போய் காட்டலாம். அந்த ஒற்றை மனிதனுக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் உச்சமாக விசூரம் எடுத்து நிற்கிறார்கள். இதனால உள்ள வர முடியல. அப்ப நம்ம நேரம் போக முடியாது. எவனாச்சும் ஒரு தோல் ஏறிக்கலாம். அந்த தோல் யார் மாதிரி தோல்னா யூஸ் மாதிரி இருக்கும். திராவிடம் பேசணும், அவங்க அண்ணா பேசணும், நாங்களும் திராவிடம் சொல்லணும். அப்படி ஒரு கோமாளி நமக்கு வேணும். அவனை கண்டுபிடினாங்க. கண்டுபிடிச்சாங்க. எடப்பாடி உட்காந்து உள்ள வருது. உடனே நம்ம சொல்றாரு, நம்ம தலைவர், இது திமுகவுக்கும் அதிமுகமான தேர்தல் அல்ல, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். அதனாலதான் சொல்றேன், இது ராமச்சந்திரன் ஜெயிக்கிறது இல்லை, ராஜி ஜெயிக்கிறது இல்லை, நான் திரும்ப நாடாளுமன்ற என்பதற்காக அல்ல, தமிழ்நாட்டுக்காக அல்ல, இந்த தேசத்தை காப்பாற்ற, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றை மகத்தான தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதரை அறிவியலை அமைப்பினால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதற்காக இந்த இருவரையும் கை சின்னத்தில் உதயசூரியன் வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி முறையெல்லாம் பாதுகாப்பு மழை இடைவெளிகிறேன். நன்றி. ரெண்டாவது, இந்த அரசாங்கத்துக்கு இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தலைவர் மு.க. ஸ்டாலின் மேக்ஸஸ் லீடர். மேக்ஸஸ் அப்பாட வித்தியாசம். இந்த மாதிரி இன்னொரு இல்லை. மேக்ஸஸ் லீடர். 3 வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கோயில் கொடாது உடையிறது. 4 அவன் சாமம் இருக்கிற கிராண்ட் ஆஃபீஸ். அவராக ஜெயிக்கலாம், தேமுதிகவை கூட்டி தான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அவர்களே எடுத்துக் கொண்டார் என்ன, ஒத்த கருத்தோடு சேர்த்து கொண்டார் என்ன, எல்லாரும் சேர்ந்தாலே நான் பெரிய நிலை என்பதற்காக ஒரு இணக்கமான எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் அப்ரோச், எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை கொண்டு ஒரு பெரிய அலைன்ஸ். 4 5வது சொன்னதான் ரொம்ப கசப்பா சொன்னார். இந்த 2 வருஷமா மோடி அமித்ஷாவை அவர் பண்ணி வச்சிருக்க கொடுத்து எங்களை போட்டு பிரிச்சு எடுத்து நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள முன்னே வராத மாதிரி 2 வருஷம் ஊருக்குள்ளா கொண்டு போய் பிரச்சாரத்தை பிடிக்கி எங்களை அந்நியப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த நேரடி, அந்த அரசியல் நேரடி அவர் போய் விலைக்கு சொல்லியிருக்காருப்பா, பிஜேபி எவ்வளவு விஷம். அந்த நேரத்தை எங்களால் உடைக்கவே முடியும். அப்ப இந்த 5 காரணங்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைப்பதை தடுக்கவே முடியாத என்ன சக்தியாகும் எனக்கு என்னன்னா, அவரே சொல்லிட்டாரு இத்தனை திட்டங்கள், அப்புறம் எதுக்கு இத்தனை பேர் உட்கார வச்சு இவ்வளவு பேர் பேசணும், அப்படியே அவர் சுற்றி வரணும். ஏன் தினமும் ராமச்சந்திரன் முபாரக் ராஜா
பேசி என்ன நடக்குது, ஊட்டி 3 வந்துருமா, கீழே எப்படி பார்த்தா ஏன் கேட்கணும், ஏன் நானே சொல்றேன். அப்பதான் நீ எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, காங்கிரஸுக்கு வந்துடும், இவர் எம்எல்ஏ அது வந்துடும், கேரளா முன்னூறுக்கு அது வந்துடும், இதெல்லாம் சொல்லி 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 எங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்க. நீங்களாம் சுயநலம், ஏன்னா உங்கள் தொகுதிக்கு எல்லாம் நடக்கணும், திருமணியெல்லாம் எம்எல்ஏ ஆகும், அதானே நாங்கள் என்ன இருந்தாலும் வேலையே இருக்கலாம். ஆனால் அப்படி பார்த்துங்க, இந்த தேர்தல் ஊழலுக்காகவோ உதகைக்காகவோ குன்னூருக்காகவோ மேட்டுப்பாளையத்துக்காகவோ தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்காக நடைபெற்ற தேர்தல் மட்டுமல்ல. அதுதான் தேர்தல் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வெற்றியை தடுப்பதற்கு எந்த பொம்மனும் இந்த மண்ணில் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இந்தியா என்ன எதிர்பார்க்கிறது என்றால், நீங்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், 1947 இந்த தேசம் சுதந்திரம் அடைகிறது இருக்கிற பெருமை என்ன தெரியுமா, 2009 நான் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகிற போது ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதி, அது அரியலூர் தொகுதி தான். நீங்கள் தமிழ் டென்ஷன் அப்போ வரும், எனக்கு தமிழர்களுடைய மோதல் தகராறு, பிசிஆர் கேஸு, டென்ஷன், லாண்ட் ஆர்டர் எல்லாம் ஒன்றும் மறைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட தொகுதியை 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சராக முன்வைக்கு வந்தப்ப இந்த ஊரை தான் பார்த்தேன். இது சராசரி இந்தியா அல்ல, இது ஒரு உயர்ந்த இந்தியா. இது சாதி சண்டை இல்லை, மதச்சண்டை இல்லை, எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே வேணாம், எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ஒன்றும் பழகு கேஸ். இப்படி ஒரு இணக்கமான மதநிலக்கமான சாதியை பார்க்காத ஒரு நல்ல சமூக அமைப்பை கொண்டிருக்கின்ற, அது மனிதராக இருந்தாலும் மாநிலராக இருந்தாலும் மரியாதாக இருந்தாலும் கௌரவாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இன்னும் எண்ணற்ற சமூகங்கள் இருந்தாலும் எந்த சச்சரவும் இல்லாத ஒரு அமைதியான இந்தியாவுக்கு அடையாளம் எது என்றால் நீலகிரி